இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது வணங்கான் திரைப்படம். இந்த திரைப்படம் உலகமெங்கும் வெற்றி நடை போட்டு வருகிறது. தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இது தொழில் துறையில் வேலைக்கு வரவங்க மட்டும் இல்லை அருள். 2026 எலெக்ஷனை தமிழ்நாட்டில் டிசைட் பண்ண போகிறது இவங்க தான். அப்படியே கரெக்ட் பண்ணிட்டீங்க நீங்க. ஆமாம், நியூ ஓட்டர்ஸுங்க. அந்த டீம் இருக்குல்ல, அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பூமர் அங்கிள் ஆயிடுவீங்க. நிறைய குழந்தைங்க இப்போ டிங்கெல்லாம் இங்கே கிடையாது. குழந்தைங்க அதிகம், வருமானம் இல்லை, வறுமை வேற இருக்கு. வறுமை. இப்போ நான் என்ன பண்றது? அந்த ஜென்ரேஷன் வறுமையில் இருந்ததுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்வைவல் பண்ணா போதும். இப்போ பேரண்ட் என்ன எதிர்பார்க்குறான்? இந்த வயசுல இருக்க எமர்ஜென்சி. எங்க வீட்டில் எல்லாமே இருக்கு, நான் வீட்லயே எல்லாமே இருக்கு, அவங்க ஆஃபீஸ்ல எதுவுமே இல்லை, இவர் தான் ஹெட்டு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆள், எங்க அண்ணன் வயசுல கூட ஒரு ஆள் இருக்காரு. நான் என் அண்ணன் எப்படி பேசுவேன்? எனக்கு என்ன இடிக்குது, நான் எங்கேருந்து வந்தேன்? கோ டிராவலிங். இப்போலாம் எம்ப்ளாயி ஸ்டாஃப்னு சொல்லக்கூடாது, கோ டிராவலர்னு சொல்லணும். ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீனா எனக்கு, நான் அவனுக்கு சப்பார்டினேட்டு, அவன் டீம் மெம்பர் தான். நான் இஸ் மை பியர், என் கூட ஒர்க் பண்ணுறவர். கிராமப்புறங்களில் போய் பாருங்க, ஒரு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சரி சார் சாஃப்டாக தான் அவனுக்கு உள்ள கோவம் வரும். அவனு ஜென்சி தான், அவன் கையில் செல் வச்சிருக்கான், கோவம் வரும் சார், பொறுத்துப்பான். ஏன்னா இப்போ எனக்கு சர்வைவல் முக்கியம். வரக்கூடிய கேண்டிடேட் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணணும்? இவனுக்கு சர்வைவல் ப்ராப்ளமா, ஸ்டாண்ட் ஆஃப் லைஃப் ப்ராப்ளமா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ராப்ளமா, அதை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்டை மாற்றுங்க. பிரச்சனை நினைக்கிறது தான் பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிரச்சனை நினைக்கிறது தான் பிரச்சனை. எனக்கு எது பிரச்சனையோ அதான் எனக்கு பிரச்சனை. நீங்க நினைக்கிற பிரச்சனை எனக்கு பிரச்சனை. நான் பிரச்சனையே இல்லையாப்பான்னு சொன்னா அவன் அதை கேட்க மாட்டேங்கிறான். அப்படி சொன்னீங்கன்னா அவன் உங்க மேல கடுப்பாயிடுவான். ஒரு யங்ஸ்டர் இருக்கான், அவனுக்கு என்ன தோணுது? ஃபாரின் போயிடலாம்யா, ரோடே சரியில்லைங்க, ரோடு சரியில்லைன்னு இந்தியாவை அபேண்டன் பண்ணுவான். அண்ணன் தங்க இந்த உறவு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட், இதுதான் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த குழந்தை பையனோ பொண்ணோ நம்ம எப்படி கட்டமைக்கிறோம், அந்த குடும்பத்தை எப்படி கட்டமைக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் வெற்றி சார். பாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் செல்போனை பார்த்துட்டு இருக்காங்க தனித்தனியா. ஒரு இமேஜ் வந்தது இல்ல, வாட்ஸ்அப்ல சுத்திச்சு இல்ல, பார்க்க போனது பாட்டி கிட்ட மட்டும் தான் செல்போன் இல்லை. கூட்டம் எப்போ கூடுதோ ஸ்கில்லும் வந்தாதானே அவுட்புட். கூட்டம் பாட்டு கூடுது, ஸ்கில்லே இல்லை, ஒரு ஸ்டேஜ்ல இது சுமையாயிடும். எல்லாம் உலகம் எக்கானமிஸ்ட்லாம் பயப்படுற விஷயம் இது. அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடும்? உட்காந்து நாங்கள் 1 hour கூட பேச முடியும். எத்தனை பேரால் இதை பெருமையாக சொல்றதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. எத்தனை பேரால ஒரு அப்பா ஒரு வீட்டில் இருக்க ஜென்சியோட 5 நிமிஷம் ஃபயர் ஆகுது. 5 minutes தான். 90s கிட்டுக்குமே அவங்க அப்பாவுக்குமே ஃபயர் ஆகுது. ஃபயர் தான். அப்போ நான் ஹார்ட் பேஸ்டா நான் என்னை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. வணக்கம் சார். வணக்கம் அருள். முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுறேன். ஜென்இசட்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னால் நம்ம ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பேசுறீங்க, இன்னொரு நாள் கண்டிப்பாக பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ 1997 2012 பிறந்தவங்க. நான் ஜென்இசட் இல்லை, ஆக்சுவலி சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதுக்குள்ளே பிறந்தவங்களுடைய அவங்க தான் இன்றைக்கி பெரும்பாலும். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே சொல்கிறேன், என் எடிட்டர் இப்போ எடிட் பண்ணிருக்க தம்பி அந்த ஜென்இசட் தான் அவன். ஆமாம், அதுக்குள்ளே தான் வரான். என் ஆங்கர் நான் ஒருத்தர் எடுக்கிறேன்னா ஜென்இசட்குள்ளே தான் வரா. அப்படி ஸோ இவங்களாம் இன்றைக்கி தான் பெரும்பாலான இடங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இவங்களை நம்பி தான் பெருநிறுவனங்களே இன்றைக்கி ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன? இவங்க இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசுது, நிறைய விஷயங்களை மாற்றி யோசிக்குது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் ரொம்ப கேள்வி நீட்டிக்க விரும்பலை. இப்போ நான் ஒருத்தர் நான் ஒரு வேலைக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று போட்டு ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வாட்ஸ்அப்லேயே அவர் பேசுகிறாரு. எப்போ வரணும், எவ்வளோ சேலரி தருவீங்க, என்ன மாதிரி இருக்கும் ஒர்க் நேச்சர், இது எல்லாமே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாரு. இப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டார்னா உடனே அவங்களுக்கு மெயில் பண்ணுவேன். சார் நான் எப்போ சார் வரணும்னு மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மறுநாளே அவங்க சொன்ன ஒரு 1/2 hour பிஃபோர் போய் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காருவோம், பேசுவோம், மீட் பண்ணுவோம், கைண்டாக ரிசீவ் பண்ணி வந்துடுவோம். இந்த கேப்பே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஜென்இசட் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, இன்னைக்கு எப்படி இருக்காங்க அவங்க?
இது வந்து இருக்கிறதுலே நீங்கள் இது வரைக்கும் கேட்ட கேள்வியில் இந்த கேள்வி தான் வந்து ஒரு தெறிக்க வர்ற கேள்வி. ஜென் ஜி அப்படின்னு ஸ்டைலாக சொல்லுவாங்க. ஓகே, இசட்டை வந்து ஜி, ஜென் ஜி. 1997 1997 to 2012 பண்ணவங்க ஜென் ஜி. இது வந்து தொழில்துறையில் வேலைக்கு வரவங்க மட்டும் இல்லை அருள். 2026 எலெக்ஷனை தமிழ்நாட்டில் டிசைட் பண்ண போகிறது இவங்க தான். அப்படியே அங்கே கரெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆமாம், நியூ ஓட்டர்ஸுங்க இவங்க தாங்க. ஓட் பேங்க்கு, யூத்துங்க, எனர்ஜிங்க, எந்தூசியாசம், பவருங்க, பேஷனுங்க. க்யூவில் நிற்க போகிறாங்க ஓட் பூத்தில் போய் பார்த்தீங்கன்னா. வயசானவங்கலாம் ஓட்டு போட வரமாட்டாங்க இல்லையா? ஓட்டு போட கூட்டமாக நிற்க போகிறது யாருங்கன்னா நம்ம தம்பிங்க தான். ஜென்சி தான் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் அரசியல் சேனல் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் நிதி கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை 2026 எலெக்ஷனை டிசைட் பண்ண போகிறது ஜென்சி. லிட்டில் அந்த 1%, 2%, 3% டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறது. அப்படின்னா அவங்களாம் ஆர்வமாக வேறு வர போகிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவங்க. இன்றைக்கி 11th படிக்கிற 12th படிக்கிற பையன் 2026 அவனுக்கு ஓட்டு உரிமை வந்துடும். இன்றைக்கி 12th படிக்கிற பையன் வந்துடும் இல்லை, 18 வயசு வரும் இல்லையா? அப்போது அந்த டீம் இருக்குல்ல, அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பூமர் அங்கிள் ஆயிடுவீங்க. ரொம்ப வயசானவங்க, நம்ம தாத்தா ஸ்டைல் இருக்கவங்க பூமர் அங்கிள் சொல்றாங்க. நம்ம தாத்தா இல்ல சார், அதுக்கு ஆக்சுவலி வேற ஏதோ ஒரு அர்த்தம்லாம் இருக்குங்கிறாங்க. வயசான ஃப்ரெண்டு சில பேர் சொல்றாங்கன்னா, நம்மலாம் வந்து சின்ன வயசுல 1 ரூபாய்க்கு பூமர் வாங்குவோம், அந்த பூமர் வாங்கி இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க பத்தி, அவனா பூமர் அங்கிள் எப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைன்னு தெரியல. நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பூமர் அங்கிள், நான் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்களாம் வழிகாட்டிகள், நமக்கு பெரியவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான்லாம் ஜென் எக்ஸ், 1970s கிட்ஸ். நாங்களாம் ஜென் எக்ஸ். நாங்கள் இப்போ 90s கிட்டு, நான் 95 நான்லாம். அதான் 95னா நீங்கள் வந்து அதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆளில் வருவீங்க. மில்லியனல் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ மில்லியனல் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஜென்சி இப்போ வந்திருக்கு, அப்புறம் ஆல்ஃபா வந்திருக்கு, அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் வந்துச்சு. ஐயோ, 2012க்கு அப்புறம். இது ஜென்ரேஷனாக போடுற வார்த்தைகள்னு வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக 16 வயசுலேருந்து அந்த 25, 26 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், நண்பர்கள், நண்பிகள், இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒருத்தர் பேசியிருப்பார், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கூட, யூடியூப்லாம் ஃபேமஸ். அவர் சொன்ன அதுலேருந்து நான் பாரோ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லுவார்னா, நம்ம தாத்தாக்கள் காலம், நம்ம தாத்தாக்கள்ன்றது என்னுடைய தாத்தாக்கள் வச்சுப்போம், நான் வந்து உங்கள் அப்பா ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. அளவுக்கு நீங்கள் அண்ணன் ஸ்டைலில் இருந்தால் கூட அவர் அப்பா ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன். தாத்தா ஜென்ரேஷன் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம், வீடுலாம் கிடையாது, வறுமை கூட்டு கீழே. வேர்ல்டு வார் 2 அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு அதோட நீட்சி எல்லாமே இருக்கும். அதனால வீட்டில் சாப்பாடு இருக்காது. இந்தியாவிலே அந்த மாதிரி ரைஸ் இல்லை, கோதுமையை வெளிலேருந்து பஞ்சம், கோதுமை கொண்டு வந்தாங்க, இம்போர்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்டு சாப்பிட்டு வளர்ந்ததுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிறைய குழந்தைங்க வேற, நிறைய குழந்தைங்க வேற. இப்போ டிங்க்லாம் இங்கே கிடையாது, குழந்தைங்க நிறைய. அப்போ அந்த குழந்தை குட்டிகளை உயிரோட காப்ப, மருத்துவம் கம்மி, குழந்தைங்க அதிகம், வருமானம் இல்லை, வறுமை வேற இருக்கு. வறுமை. இப்போ நான் என்ன பண்ணுறது? மன்மோகன் சிங் சார் தான் வந்து எல்பிஜின்னு சொல்லுவோம், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். 3மே 91க்கு அப்புறம் திறந்து விட்டாங்க. இந்த ஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், டிவிலாம் பார்க்குறோமே, கேமரா இருக்குது, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அந்த ஜென்ரேஷன் வறுமையில் இருந்ததுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்வைவல் பண்ணால் போகிறோம், வேலை கொடுத்தா போகிற முதலாளி அப்படின்னு அடிமையாகவே இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு சாப்பாடு, வீட்டில் போனால் சாப்பாடு கொடுக்கணும், செத்து போயிடுவேன். அப்போ எது சொன்னாலும் செய்கிற முதலாளி, தொழிலாளி அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வுகள். வேற வழி இல்லை, எல்லாரும் ஆமா சாமி தான். அதுக்கு அடுத்தது அப்பா ஜென்ரேஷன். ஓரளவுக்கு தாத்தா காப்பாற்றி விட்டார், அப்பா படிக்க வச்சுட்டார், அப்பா ஓரளவுக்கு படிச்சுட்டார், அட்லீஸ்ட் ஸ்கூல் போயிட்டாரு, சில பேர் காலேஜ் போயிட்டாங்க. ஓரளவுக்கு அப்பா கொஞ்சம் வேலைக்கு போயிட்டார், கவர்மெண்ட் உத்தியோகம், கொஞ்சம் ப்ரைவேட்லாம் வந்தது, வேலைக்கெலாம் போக ஆரம்பித்தார். அப்போ என்ன ஆச்சு? ஒரு அப்பா ஒரு வீடு, ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்த வீட்டை வந்து சொந்தமாக ஒரு நமக்குன்னு ஒரு எளி வேலைனாலும் தனி வேலை அப்படின்னு ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சார். ஒரு வீடு இருக்கும், ஹால்லே தான் எல்லாம் படுத்துப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா கூட தெரியாது. ஒரு ஹால், நானும் அப்படிலாம் வளர்ந்துருக்கேன். ஒரு ஹாலில் நாங்கள் எல்லாரும் படுத்துப்போம். ஸோ நம்ம தனி பெட்ரூம், டாய்லெட்டு வீட்டுக்கு விட்டு தொலை நோக்கி போனோம், பின்னாடி வெளில இருக்கும், அவங்க போயிட்டு வரணும். நீங்கள் லைட் எல்லாம் கம்மியாக இருக்கும், ஒரு 2 லைட் 3 லைட் தான், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை இல்லையா? இது நம்ம அப்பா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தை வச்சுக்கோங்களேன். அதுல சில ஏற்றத்தாழ்வுகள், சில பெரிய ஆளுங்களா இருந்திருக்காங்க, அது வேற விஷயம். நான் வந்து வெகுஜனத்துல பொதுவா சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து சர்வைவல் ப்ராப்ளம் கிடையாது. ஏதோ 2 வேளை சாப்பாடு கிடைச்சிச்சு, வேலை உறுதி, ஓரளவுக்கு. அப்பதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுயகௌரவம், கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, கொஞ்சம் சுயகௌரவம், கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். ரொம்ப வந்து அடிமைப்படுத்த முடியாது. கும்பலாக அடிப்பாங்க அந்த கால வேலைக்கு போகும்போது. ஓனர் வந்து அடிப்பார் தொழிலாளியை, வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்பா காலத்துல என்னாச்சு? அந்த அடிக்கிறதுலாம் கிடையாது, செய்ப்பா
அப்படின்ற மாதிரி மாற்றங்கள் பாருங்க. ஏன்னா கொஞ்சம் பொருள் எல்லாமே ஈக்விட்டி வந்துச்சுன்னா ஈக்குவானிட்டி வந்துடும். காசு கையில் வர வர படிப்பு வர வர ஓரளவுக்கு பார்வை வரும்போது அப்பா காலத்தில் ஒரு மாதிரி நிமிர்ந்து அப்பா உட்காந்தார். தாத்தா அப்படி இருந்தார், அப்பா அப்படி உட்காந்தார். இப்போ பையன், அது எங்கள் காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன நினைக்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கணும், நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை இந்த 80s 90s அப்புறம் ஆரம்பிச்சு. இது எல்லாருக்கும் இன்னும் கிடச்சதான்னு தெரியாது, ஆனால் நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அட்லீஸ்ட் ஓப்பன் எக்ஸ்போஷர். இப்போ பேரன் ஜென்சி வரான். இப்போ அவனுக்கு சொந்தமாக தாத்தாவே வீடு வச்சிருக்காரு, சொந்தமாக தாத்தாவே கார் வச்சிருக்காரு. என்ன ஒன்று, அவர் அம்பாசிடர் கார் வச்சிருப்பாரு, அப்பா ஏதோ ஒரு 100 கார் வச்சிருப்பாரு, கார் வச்சிருக்கணும் வீட்டில். ஆர் பைக்கு தான் பைக் வச்சிருப்பாரு. ஆர் அவர் ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸோட போக முடியும் அவனால். அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கூட ஓரளவுக்கு அமைஞ்சாச்சு. அவன் எதிர்பார்க்கலாம் தெரியுமா, குவாலிட்டி ஆஃப் லைஃப், சர்வைவல், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ பேரன் என்ன எதிர்பார்க்குறான், இந்த வயசில் இருக்க எஜென்சி, எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, நான் வீட்லேயே எல்லாமே இருக்குது, அவங்க ஆஃபீஸில் எதுவுமே இல்லை. எங்கள் வீட்லேயே ஏசி இருக்குது சார், உங்கள் ஆஃபீஸ் ஏசி கூட இல்லை. எக்ஸாம்பிள், உள்ள நுழையும் போது அவன் வந்து அப்பா கிட்ட வந்து அப்படி தாத்தா கிட்ட அப்பா பேசும்போது வெளில நின்று பேசுவார். அப்பா கிட்ட பேசும்போதே பையன் வந்து நேரம் பேசினான். இப்போ இருக்க பேர் என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். இது நமக்கு தாங்கலை. ஜென்ரேஷன் கேப் ஏற்றுக்க முடியல. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி பேசிட்டானேன்னு. இதே சுபாவத்தோட பையன் வளர்றான். இன்றைக்கி எல்லாம் ஒரே குழந்தை வேற, அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி, பகிர்ந்தளிப்பு, சாப்பாடு பண்ணால் இவனுக்காகவே அம்மா பண்ணுவாங்க. போன ஜென்ரேஷனில் மொத்தமாக பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாரும் யாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க, கை நீட்டுவோம். 3வது 2 இடத்துக்குள்ளே காலி ஆகிடும், அதுக்காக கை நீட்டுவோம். இன்றைக்கி எனக்காக வேணும்னா எனக்காக வேணும், இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு வேணும். இது தப்பு கிடையாது, இதுதான் எவல்யூஷன், இதுதான் க்ரோத்து. இப்போ இந்த மனோபாவத்தில் ஒரு பையனை நான் வேலைக்கு உள்ளே கூப்பிட்றேன். அவன் வரான். அவனுக்கு நான் வந்து இந்த கம்பெனியோட ஓனர், நான் மேனேஜர், இவர் தான் ஹெட்டு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், எங்கள் அண்ணன் வயசில் கூட ஒரு ஆள் இருக்கார். நான் எங்கள் அண்ணன் எப்படி பேசுவேன், ஃப்ரீயாக பேசுவேன். அதே மாதிரி என்கிட்ட பேசுகிறான். எனக்கு என்ன இடிக்குது, நான் எங்கேருந்து வந்தேன், நான் இதை பார்க்குறேன். அப்போ எனக்கு இடிக்குது, என்னடா இவன் மரியாதையில் பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம இவங்களை புரிஞ்சுக்கணும். இல்லை, அது ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தானே. அது ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ன்றது சொசைட்டியில் நடக்கக்கூடிய எவல்யூஷனில் வரக்கூடிய ஒரு ப்ளஸ் மைனஸ். இது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதே ஜென்சி உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்காங்களா, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அப்போ நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசணும்னா, அதிகாரத்தை காமிச்சலாம் நீங்கள் பேச முடியாது. நான் மேனேஜரு, நான் லீடர், நான் சொல்கிறத நீ கேளு, அதெல்லாம் கிடையாது. வா தம்பி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் டீம் ஒர்க், கொலாபரேஷன், கோ ட்ராவலிங். இப்போலாம் வந்து எம்ப்ளாயி ஸ்டாஃப்னு சொல்லக்கூடாது, கோ ட்ராவலர்னு சொல்லணும். புது வார்த்தையாக இருக்குது. ஆமாம், கோ ட்ராவலருங்க 5 வருஷமாக இருக்குது, நீங்கள் வேறு. கோ ட்ராவலர் இஸ் மை கலீக், இஸ் மை பியர், ஈக்குவல். ஓகே, மை சபார்டினேட் சொல்லாதீங்க. சபார்டினேட்லாம் சொன்னீங்கன்னா முடிஞ்சது கதை. அவன் நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் நீனா எனக்கு, நான் அவனுக்கு சபார்டினேட்டு, அவன் டீம் மெம்பர் தானே நான். இதெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் எல்லாம் வந்துச்சு இந்த கல்ச்சர்லாம். இன்னும் நம்ம சபார்டினேட்டு, என் கீழே ஊழியர், இஸ் மை பியர், என் கூட ஒர்க் பண்ணுறவர், கோ ட்ராவலர். ஸோ நம்மளுடைய அணுகுமுறையும் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்குல்ல. அவன் பண்ணுறதை நான் ரைட்டு நீங்கள் நியாயப்படுத்தலை, நான் தயவுசெய்து நான் வச்சுக்கோங்க, அவன் இப்படி தான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அவனுக்கு டெக்னாலஜி நம்மள ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க தெரியும், அவங்ககிட்ட எனர்ஜி இருக்குது, அவங்ககிட்ட வயசு இருக்குது, அவங்ககிட்ட அந்த பிளட் இருக்குது, எனக்கு அது வேணும். ஏன் அவனை இந்த நம்மளுடைய அந்த மாடலுக்குள்ளேயே உங்களால் கொண்டு வர முடியும்? ஈஸியாக கொண்டு வர முடியும், அன்பாக இருந்தா. அந்த குழந்தை வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே அன்பு தாங்க. ஃபைனலாக நான் போதிக்கலாம் இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். நம்ம கைண்டாக கம்பேஷனட்டாக ஒரு லவ்வோட, உண்மையான நேர்மையான லவ்வோட தம்பி. இப்போ 3 பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி அமெரிக்கா கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அமெரிக்கன் வீடியோ ஒன்று பார்த்தேன். அவன் சொல்லலாம் 55% மக்கள் வந்து ஜென்சிலாம் வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒருத்தன் போடுறான். ஏன்னான்னு பார்த்தா அவனுக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட், ஃபீட்பேக் எடுத்துக்க மாட்டேன் நான். என்னை யாரும் வந்து குறைய சொல்லக்கூடாது, அவனுக்கு அதெல்லாம் முடியாது. அப்பா நீ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து போட்டுருக்கு நேத்தி அப்படின்னு சொன்னாலே, ஓ குறை சொல்கிறீங்களா என்ன நீங்கள், நான் வரக்கூடாதா? அப்போது நான் ப்ராப்ளம், டிராஃபிக் ப்ராப்ளம் சார், நான் என்ன பண்ண முடியும், என்ன குறை சொல்கிறீங்க நீங்கள், நான் கிளம்புறேன். ஸோ ஃபீட்பேக் எடுத்துக்க அவங்க தயாராக இல்லை. நான் இவங்க சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறேன். கரெக்டாக சொல்கிறீங்க. 2வது,
ப்ரொடக்டிவிட்டி கேட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி லேட்டாக வந்து ஏன்பா வந்தேன்னு ஃபீட்பேக் கொடுத்தா நான் கோச்சிப்பேன். ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி இல்லையே பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்குறேன். அடுத்தது அவன் வந்து பர்ஃபார்மன்ஸா, ஒய் பர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ, சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், என்னை மட்டும் கார்னர் பண்ணுறீங்க, யூ ஆர் ஜஸ்ட் ஃபிக்ஸிங் மீ சார், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், அம்மா பாஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி ஆகி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா, தெரியல, பெரிய கம்பெனியில் அதை வைரல் பண்ணி விட்டாங்கல்ல. பாஸ்லாம் நடுக்கிறான் இப்போது. ஐயோ நான் இதை தான் சொன்னேன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மீடியா கதை சொல்லிட்டு போகிறான். அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, என்னுடைய ப்ரைவசியில் இன்வால்வ் ஆகிறாரு, இஸ் ஆஸ்கிங் ப்ரொடக்டிவிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி, என்னை டீமீன் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப என்னோட செல்ஃப் எஸ்டீமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னான்னா நான் இது பண்ணல, விளம்பரமாக உருவப்படுத்தி சொல்லலை, நடக்கிற உண்மையை சொல்கிறேன். ப்ரையாரிட்டைசேஷன் தெரியல அவனுக்கு. ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணி ஆகணும், அதுக்கு அவனுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் தெரியல. அவனுக்கு ஏன் ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா அவன் பாதி நேரம் வந்து நிறைய பிஸியாக இருக்கான் தன்னுடைய கேட்ஜெட் அண்ட் மற்ற விஷயங்களில் லைஃப்பில். ஏன்னா அவன் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் போயிட்டுருக்கான் அவன். ஏன்னா பேசிக் சர்வைவல் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்குது, தூங்குறதுக்கு ஏசி இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது, இந்த வேலை போனால் அடுத்த வேலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கவனுக்கு வந்து அவனுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு வலிக்காமல் சொல்லணும். ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், ஃபீட்பேக் இல்லை, ரெண்டாவது ப்ரையாரிட்டைசேஷன். மூணாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், நீ கொடுக்கலன்னா என்ன. ஒரு பக்கம் வேலை இல்லைன்னு நம்ம ஒரு பக்கம் பேசுகிறோம் இல்லையா, ஒரு பக்கம் வேலை இல்லைன்னு சொல்லும்போது அந்த வேலையை தேடுறவன் கொஞ்சம் அடங்கி தான் போவான். ஜென்சியாக இருந்தால் கூட கிராமப்புறங்கள், நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன், கிராமப்புறங்களில் போய் பாருங்கள், ஒரு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சரி சார் சாஃப்டாக தான் அவனுக்கு உள்ள கோவம் வரும். அவனு ஜென்சி தான், அவன் கையில் செல் வச்சுருக்கான், கோவம் வரும் சார், பொறுத்துப்பான். ஏன்னா இப்போ எனக்கு சர்வைவல் முக்கியம். சர்வைவலாக ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக வரக்கூடிய கேண்டிடேட் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணணும், இவனுக்கு சர்வைவல் ப்ராப்ளமா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ப்ராப்ளமா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ராப்ளமா, அதை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்டை மாற்றுங்க. அதனால் நீங்கள் அவனை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நிறைய கற்றுக்குறோம், அவனும் வருவான். நம்ம வீட்டு குழந்தைங்க தானே எல்லாமே, அந்த மாதிரி வயசில் இருக்கும் எல்லாருமே. உங்கள் தம்பி மாதிரி. உண்மைதான், உங்கள் தம்பி தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் திருத்த முயற்சி பண்ணுவேன் நான். ஒன்று நீங்கள் திருத்த முயற்சி பண்ணுவீங்க, உங்களால் முடியல ஒரு மென்டார் கூப்பிடுவீங்க, நீ அவட்ட கொஞ்சம் பேசிட்டு வான்னு சொல்லுவீங்க. இப்போ பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல, நான் வந்து கவுன்சிலிங் போகிறேன்றான். ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு போயிட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு கவுன்சிலிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஒரு கவுன்சிலர் வேணும்னே. கவுன்சிலிங்லாம் நமக்கு பயமாக இருக்கும். ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்னு பேசுவேன், அதெல்லாம் இப்போ தப்பே இல்லை சார், போயிட்டு வரலாம் சார், நீங்களாம் உங்கள் காலம் சார், அதெல்லாம் ஸ்டிக்மா அட்டாச்சு, சைக்காட்ரிக் போனால் பைத்தியம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை சார், அவனுக்கு மன உளைச்சல் இருக்குது, அவன் மனத்தை கொட்டணும். அதனால தான் நாங்கள் தியானம் பண்ணுறோம்ல. நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக பார்க்குறேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன்னு இன்றைக்கி ஜென்சி வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அவன் வந்து சாதாரண விஷயமே ஸ்ட்ரெஸ்ஸாக அவன் மாற்றிக்கிறானா? இல்லை, அவனுக்கு வந்து எது ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, முதல்ல அன்கம்ஃபர்ட், அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க தாத்தாவும் அப்பாவும் ஃபேஸ் பண்ணிட்டாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பூமரங்கள். அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்க்காததா, எங்களுக்கு சாப்பாடே இல்லை, அதெல்லாம் நீங்கள் கதையெல்லாம் நீயே வச்சுக்கோ பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு அந்த கதையை சொல்லணும்? உனக்கு இப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், ரைட்? உனக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும், அவ்வளோதானே? வா பேசலாம், வா. நான் தான் ஆரம்பித்தேன், இப்போ நான் தியானம் பண்ணுறேன், தியானம் கற்றுக்கிறேன், தியானம் பண்ணுறேன், தியானம் சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளோ குழந்தைங்க வராங்க 5 வயசுலேருந்து, இலவசமாக தான் பண்ணுறோம். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஹார்ட்ஃபுல்னஸ் இல்லை, நான் அதை பற்றி தனியாக உங்கள்கிட்ட பேசணும். வராங்க 5 வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜெல்லாம் போகிறோம், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், கார்பரேட்ஸு, எங்கே கூட்டாலும் போவோம், யார் கூட்டாலும் போவோம். ஏன்னா எல்லா மனிதர்கள் தானே, அவங்களுக்கு ஒரு அந்த ஹேண்டில் பண்ண தெரியல, சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல. ஓகே, இன்னொரு பக்கம் அந்த ஜென்சிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கூட இருக்க பியர் குரூப் இருக்குல்ல, ஆமாம், அவங்க வீட்டில் எல்லாம் பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல, ஆமாம், அவனுக்கு அது வேணுமே. அவன் இங்கே ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல, சம்பளமே வேலை இருக்குமான்னு தெரியல, ஆனால் அவனுக்கு கேஜெட், ஐஃபோன் வேணும், அவனுக்கு இன்னும் சில வசதிகள்லாம் வேணும், லேட்டஸ்ட் படத்தை உடனே பார்த்துடணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும், உலகத்தை சுற்றணும், ஹாலிடே வருது போகணும், புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், விளம்பரம் பண்ணுறோம், நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடணும், இதெல்லாம் எனக்கு வேணுமே. ப்ரெஷர் சார் அது. நீங்கள் ப்ரெஷர் நினைக்கிறது வேலை ப்ரெஷரை மட்டும் பார்க்குறீங்க, நான் ப்ரெஷர் அது சோஷியல் ப்ரெஷரை பார்க்குறேன். ஓகே, ஒரு சோஷியல் ப்ரெஷர், சமூக அழுத்தம் இருக்கு. ஆமாம், அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் மார்க் வாங்கிடுறான், அம்மா அதை வேறு சொல்லி காமிக்கிறாங்க. பசங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, பொண்ணுங்கன்னா ரொம்ப கவலைப்படும். அதாவது நீங்கள் பிரச்சனை நினைக்கிறது தான் பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிரச்சனை நினைக்கிறது தான் பிரச்சனை. எனக்கு எது பிரச்சனையோ அதான் எனக்கு பிரச்சனை.
நீங்க நினைக்கிற பிரச்சனை எனக்கு பிரச்சனை. நான் வந்து பிரச்சனையே இல்லையாப்பான்னு சொன்னா அவன் அதை கேட்க மாட்டேங்கிறான். அப்படி சொன்னீங்கன்னா அவன் வந்து உங்க மேல கடுப்பாயிடுவான். ஏன்னா உண்மையாவே அதான உண்மை. இப்போ உங்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒண்ணுமே அருள், அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா யூ ஆர் அண்டர்கோயிங் தட் பெயின். வலியை அண்டர்கோ பண்றவனுக்கு தான் அந்த வலியோட வீரியம் தெரியும். நீ வெளில இருந்து சொல்றத வந்து நீ உட்காந்து அழகா சாப்பிட்டு ஒரு ஏசியில் உட்காந்து பேசுறதுலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம மக்களே சொல்லுவாங்க, இப்போ நம்ம பேசுவோம், நீங்கள் என்னப்பா உட்காந்து ஜாலியாக பேசிடுறீங்க, இறங்கி வந்து பாரு. நம்ம எவ்வளோ தடவை நான் நினைப்பேன், அப்பப்போ நினைப்பேன். ஏன்னா இதே சென்னையில் நான் 20 வருஷம் பைக் எடுத்து ஓட்டியிருக்கேன், சேல்ஸ்மேனாகவே போயிருக்கேன். அப்போ ரோட்டில் போகும்போது தண்ணி அடிப்பாங்க தெரியுமா, வண்டியில் போயிட்டே இருக்கும்போது கார் போகும், நம்ம மேலே அடிச்சிடும் தெரியுமா, எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா உங்களுக்கு. அடுத்து அப்பாயின்மெண்ட்டே போக முடியாது. அதை தொடச்சி கிடச்சி சரி பண்ணி போகிறதுக்குள்ளே இப்போ நான் கார்லேயே தான் போகிறேன் வரேன், தண்ணி இருக்குன்னா வண்டி நிறுத்திடுவேன் நான். ஒருத்தன் 2 வீலரும் நடந்து போகிறான்னா ஏன்னா எனக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக அவனுக்கு வலி உணர்ந்துருக்கிறீங்க இல்லையா. உண்மையா இல்லையா? அது உண்மைதான் சார். இது நான் சொல்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த மாதிரி வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு நாளைக்கு 50 இருக்கு, 100 இருக்கு. குறுக்கு சந்தில் வண்டி ஓட்டும் போது ஒரு காலத்தில் 2 வீலரில் கார் போச்சுன்னா உடச்சி ஓட்டுறேன் நான். இன்னைக்கு நான் கார் எடுத்து போகும்போது அதே ஒருத்தன் உடச்சி ஓட்டும்போது எனக்கு என்ன கோவம் இருக்கு தெரியுமா, என்னடா மூளையா இல்லையான்னு. உடனே உள்ளேருந்து ஒருத்தன் சொல்றான் எனக்கு, நீ எப்படி ஓட்டுன, கரெக்டா இல்லையா? கரெக்டா முட்டுற மாதிரியே வருவான் சார். இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு யங்ஸ்டர் இருக்கான், அவனுக்கு என்ன தோணுது, ஃபாரின் போயிடலாம்யா, ரோடே சரியில்லைங்க, ரோடு சரியில்லைன்னு இந்தியாவை அபேண்டன் பண்ணுவான். ஜஸ்ட் ரோடு எனக்கு வந்து இன்னைக்கு வண்டி ஓட்டும் போது இருக்க ஒரு கடுப்புல நான் ஃபாரின் தான். நான் சொல்றதெல்லாம் வந்து ரியல் ஃபேக்ட் ஆக்சுவலா அதனால அடக்க முடியாம இந்த மாதிரி யோசிக்கிறான். இந்த மாதிரி 100கணக்கான விஷயம் இருக்கு சார் ஒரு வாழ்க்கையிலையும். அவன் நேரம் அந்த ஆஃபீஸ்க்கு வரான் சார். அந்த சமயத்துல அந்த கோவத்தோட சார் வந்து மேனேஜ்மெண்ட் கேட்குறாரு ஏதோ ஒரு மீட்டிங்கை போட்டு, அதுக்காக நான் அவனுடைய வசதியெல்லாம் நான் பார்த்தெல்லாம் ஆஃபீஸ் ரன் பண்ண முடியாதுல்ல. எனக்கு என் ப்ரொடக்டிவிட்டி, என் பர்ஃபார்மன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். அப்போ சில விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு HR, அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் கவுன்சிலிங் உள்ளுக்குள்ளேயே கம்பெனிக்குள்ளே பண்ணுறாங்க. ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனும் ஒரு யூனிவர்சிட்டி, அவனுக்குள்ள 1008 காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, ஹியூமன் காம்ப்ளெக்சிட்டிஸ் நிறைய இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பக்குவம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுது. இல்லை நீங்கள் ஆக்சுவலி ஜென்சியை வந்து ஒர்க் நேச்சரில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை சொல்கிறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து வாழ்வியலாகவும் ஒரு உங்களுக்கு இன்னொரு சைடு இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறதுனால இந்த கேள்வியோடு நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். ஜென்சியை வந்து பர்சனலாக ரிலேட்டிவ்ஸ் வைஸ் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பையே எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அவங்க வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஓகே ஃபைன் இல்லைனா ஓகே அப்படின்ற மாதிரியான உணர்வுகளுக்கு வந்து ஆட்படாமல் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சில சமயங்களில் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் வாழ்க்கைங்கிறது மனித உணர்வுகள் அடிப்படையில் தான் வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணுறோம். அதை அவங்க எப்படி பார்க்குறாங்க, மீன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரியான கேள்வி. இது பெரிய டாபிக்கு. இது உளவியல் நிபுணர்கள் இவங்கெல்லாம் இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, எல்லாமே இருக்குது. நீங்கள் பழகிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட நான் இதை சொல்லி இப்போ முடிச்சு நம்ம டீட்டெயிலாக போகலாம். இன்னைக்கு வந்து அந்த ரொமான்ஸ், அந்த லவ் ரிலேஷன்ஷிப், நான் சொல்கிறது வந்து பெண்ணு ஆண் மட்டும் இல்லை, அம்மா கிட்ட கூட லவ் பண்ணலாம், அப்பாவை லவ் பண்ணலாம், மாமா லவ் பண்ணலாம். எஸ் உண்மைதான். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து அவசரக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட எல்லாமே டிக் அடிச்சுட்டு க்யூவில் டக்குன்னு நின்றுட்டு சாப்பிட்டு டக்குன்னு வெளில வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாடலில் மாறியாச்சு. அப்போது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குன்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஒருத்தர் பேசுனதை பார்த்தேன், நான் பாரோ பண்ணிக்கிறேங்க. இது குடும்பம்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, வெளியில் யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ சொசைட்டிலேயோ யூடியூப்லேயோ எங்கேயுமே அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அம்மா அப்பா அக்கா தங்க இந்த உறவு இருக்குது, இமீடியட் அண்ணன் தங்க இந்த உறவு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு இதுதான் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனில் அந்த குழந்தை பையனோ பொண்ணோ நம்ம எப்படி கட்டமைக்கிறோம், அந்த குடும்பத்தை எப்படி கட்டமைக்கிறோன்றதை பொறுத்து தான் வெற்றி சார். அது எங்கள் வீடானாலும் சரி, உங்கள் வீடானாலும் சரி, யார் வீடானாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட நம்ம வெளிப்படையாக இருக்கோம், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறோம். எல்லாமே அவங்கவுங்க பாட்டியை பார்க்குறதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போனாங்களாம், 25 பேர் போனாங்களாம். அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக வெளியூர் எல்லாரும் வந்தாங்க. பாட்டி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க தனித்தனியாக. ஒரு இமேஜ் வந்தது இல்லை, வாட்ஸ்அப்பில் சுற்றிச்சு இல்லை. ஆனால் பார்க்க போனது பாட்டியை. பாட்டிக்கிட்ட மட்டும் தான் செல்ஃபோன் இல்லை, மற்றவங்க எல்லாம் செல்ஃபோனை அவன் செல்ஃபோனில் பிஸியாக இருக்கான். ஒரு குடும்பத்தில் 4 பேர் மீட் பண்ணாங்கன்னா
டைனிங் டேபிள்லேருந்து நம்ம வீட்டில் அப்பப்போ நடக்குது இந்த மாதிரிலாம். அப்பப்போ உணர்ந்துப்போம். நோ, சாப்பிடும்போது நோ ஃபோன். அப்பப்போ அந்த ஹேபிட் கன்வெர்ட் பண்ணி நோ, சாப்பிடும்போது சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் ஃபோன். நான் தப்பு பண்ணாலும் எங்கள் வீட்டில் யாராவது ஒய்ஃப் ரிமைண்ட் பண்ணணும், பையன் பண்ணாலும் நான் சொல்லுவேன். இப்படி சொல்லியே ஒரு ஸ்டேஜில் ஓகே, சாப்பிடும்போது சாப்பாடு, படம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது தான் வாட்ஸ்அப்பில் பிஸி, காட்சி மிஸ் பண்ணுவோம் இல்லையா? எதை செய்தாலும் அந்த இடத்துல நம்ம இருக்கணும்ல. இந்த தியானத்தில் இதான் சொல்லிக் கொடுக்குறோம். நீ எதை செய்கிறியோ அங்கே இரு. ஜிம்முக்கு போனீங்கன்னா ஜிம்முக்கு வெயிட் குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பு. ஜிம் மாஸ்டர் சொல்லுவார், நான் போயிருக்கேன், ஜிம் சொல்லுவார், சார் உங்கள் மைண்ட் இங்கே வைங்க. ஆமாம் சொல்லுவார். ஏன் உங்கள் மைண்டு இங்கே வைங்க, இங்கே தானே குறைக்க போகிறீங்க, இங்கே தான் ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன், உங்கள் மைண்ட் இங்கே வைங்க. எதை செய்கிறோமோ அந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நான் 100% இந்த பேச்சுக்கு நேர்மையாக நியாயமாக இருக்கணுமா வேணாமா? இங்கே இருக்கணும். நம்ம மைண்ட் இங்கே இருக்கணும். என் பிஸ்னஸ் என் கிளைண்ட்டை பற்றி யோசிச்சு உங்ககிட்ட நான் பேசினேன், எப்படி பேச முடியும்? அதனால தான் எவேசிவாக இருப்பாங்க மக்கள், ஃபோக்கஸ் இல்லை. ஸோ சென்சியை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது சார். அவங்க தான் ஃபியூச்சர். இந்தியாவோட யூத் கேபிட்டல் இவங்க தான். நம்ம தான் உலகத்தோட யூத் கேபிட்டல். இந்தியாவோட பவர் வந்து நம்ம யூத்து தான். இந்த 10 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10 வருஷம் ஏன்னா இந்த 10 வருஷம் இந்த பவரை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாத விட்டுட்டோம்னா, வேஸ்ட் பண்ணிட்டோம்னா, அவங்கள சரியாக வழி நடத்தாத விட்டுட்டோம்னா கூட்டம் கூடிடும், ஸ்கில் இருக்காது. ஓகே, கூட்டம் எப்போ கூடுதோ ஸ்கில்லும் வந்தால் தானே அவுட்புட்டு. கூட்டம் பாட்டு கூடுது, ஸ்கில்லே இல்லை, ஒரு ஸ்டேஜில் இது சுமையாயிடும். எல்லாம் உலகம் எக்கானமிஸ்ட்லாம் பயப்படுற விஷயம் இது. ஓகே, அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெரிய எக்கானமிஸ்ட்லாம் பயங்கர இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்க, அவ்வளோ பேசுகிறாங்க இதை பற்றி. இந்த 10 வருஷம் இந்த இந்தியா பற்றி ஃப்ரம் டு சொல்லுங்க. 2020 2020 2030 சொன்னாங்க. அட்லீஸ்ட் 2030 2040 வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்த 10-15 இயர்ஸ். இன்னொன்று சொல்லித்தர்ற ஆட்கள்லாம் அப்போ ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. ஆமாம், வயதானவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக வாய்ப்பு. வாத்தியார் இருக்க மாட்டாரு. வாத்தியார்லாம் என்ன பண்ணுவீங்க? இவங்க தான் வாத்தியார். இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு இவர் தான் வாத்தியாரம். இப்போ இவங்கிட்ட வர ஸ்டூடெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க வாத்தியார் எல்லாமே எங்களை திட்டுறாங்க, நீங்கெல்லாம் ஒழுங்கா படிக்கலடா, நீங்கெல்லாம் ஒழுங்கா டெப்த்ல போக மாட்டேன்றீங்க. எங்க வாத்தியார்லாம் எப்படி இருப்பாங்க? உண்மைதான், பயங்கரமா எங்களோட இருப்பாங்க. அவங்க எல்லாமே எங்களை தான் திட்டுறாங்க, என்னடா நீங்கெல்லாம் வந்து பேசுறீங்க, இன்னும் டெப்த் போடா, இன்னும் உள்ள போடா, அப்படி சொல்ற வாத்தியார்லாம் கூட எனக்கு இருக்காரு. இன்னும் நல்லா தான் இருக்கு, நீ சொல்றதுல நல்லா விஷயம் தான் சொல்றேன், இன்னும் இந்த சப்ஜெக்ட் உள்ள டெப்த்ல போகணும், இன்னும் டெப்த்ல போகணும் சொல்றாங்க வாத்தியார். சொல்றாங்க எங்க வாத்தியார் கிட்ட நாங்க ஐயா எப்படி வாத்தியார்ல ஒரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய யூத் தான் பவர். இது விவேகானந்தர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டார், யூத் தான் பவர். ஆனால் அந்த யூத்தை வழிநடத்தக்கூடிய அடல்ட்ஸ் அந்த மேலே இருக்காங்க இல்லையா வயசில், இவங்க எல்லாமே செய்ய வேண்டியது என்னென்னா அவங்கள புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணணும். அது கொஞ்சம் ஹார்ட் பேஸ்டாக இருந்தால், அதனால தான் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஹார்ட் பேஸ்டாக அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அங்கே போய் கிடையாது. நான் உங்கள்கிட்ட நேர்மையாக பேசுகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை வேலிடேட் பண்ணுவீங்களே, இந்த ஆள் பேசுறதுல ஒரு நேர்மை இருக்கா, உள்குத்து இருக்கா. எவ்வளோ நாள் நான் உள்குத்துலேயே உங்கள்கிட்ட பேச முடியும்? ஒரு நாள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவேன் நான். கரெக்டாக இல்லையா? நேர்மை இருக்கணும்ல, அந்த குறைந்தபட்ச நேர்மைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த குறைந்தபட்ச நேர்மையை அவன் ரசிக்கிறான். எங்கள் வீட்டில் அந்த வயசில் இருக்காங்க பசங்க, எனக்கு 2 பசங்க. நான் பேசும்போது உட்காந்து நாங்கள் 1 hour கூட பேச முடியும் என்னால். எத்தனை பேரால் இதை பெருமையாக சொல்கிறதுன்னு சொல்ல நினைக்காதீங்க. எத்தனை பேரால் ஒரு அப்பா வந்து ஒரு வீட்டில் இருக்க ஜென்சியோட 5 நிமிஷம் ஃபயர் ஆகுது. 5 minutes தான். 90s கிட்டுக்குமே நம்ம அப்பாவுக்குமே ஃபயர் ஆகுது, ஃபயர் தான். அப்போ நான் வந்து ஹார்ட் பேஸ்டாக நான் வந்து என்னை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய ஈகோவை நான் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இது புரிதல். மொத்தத்தில் எனக்கு என்ன வேணும்? மொத்தமாக என் குடும்பம் ஜெயிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படிதான் நான் ஒரு தகப்பனும் யோசிப்பாங்க. ஸோ கட்டுப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ஷாக ஜென்சி மேலாம் புஷ் பண்ணுறதை விட ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறது தான் சரியாக. அவன் தான் நம்ம எதிர்காலங்க. ஒரு குடும்பத்துக்கு அவன் தான் எதிர்காலம், ஒரு நாட்டுக்கு அவன் தான் எதிர்காலம். அந்த எதிர்கால நம்மளாம் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்னு ஒரு வயசாக என்ன தோணுது, நம்மளாம் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? அதுக்கப்புறம் அவங்க தானே பண்ண போகிறாங்க. அடுத்த 30-40 வருஷம் அவன் தானே இருக்க போகிறான். அப்போ நம்ம அவனுக்கு என்ன கொடுப்போம்? நம்மளால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு? அவன் நமக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம அவனுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்கலாம். அப்படி நான் அப்படியே ஜென்சியை சப்போர்ட் பண்ணி பெரியவங்களாம் நான் விட்டுட்டு நினைக்காதீங்க, வேறு வழி கிடையாது. நீங்கள் ஈகோ பிடிச்சின்னு தொங்கிருந்தீங்கன்னா தொங்கிட்டே இருக்க வேண்டியது தான். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யும், அவ்வளோதாங்க. அதுதான் நம்ம பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு குகேஷை நமக்கு எக்ஸாம்பிளாக வச்சு இது முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குகேஷுக்கு வந்து ரஜினிகாந்த், ஒரு டாக்டர் ரஜினிகாந்த் வந்து செஸ் பையனுக்கு 18 வயசில் ஜெயிச்சிருக்காங்கன்னா அவர் அந்த வீடியோலாம் பார்க்குறோம். நானே கூட நிறைய ஷேர் பண்ணேன். அந்த அவர் தன்னுடைய ப்ரொஃபஷனே விட்டாருங்க, அவர் ஃபுல்லாக வின் பண்ணணும். அது ஒரு எக்ஸாம். நல்ல அப்பா இல்லை,
அப்பா அம்மா 2 பேருமே அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய வளர்ப்பு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவன் கேமை முடிச்சுட்டு சேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க, எல்லாத்தையும் பானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுவான் பார்த்தீங்களா. ஒரு ஒரு நம்மளுடைய பாரம்பரியம் அங்கே தெரிஞ்சது, ஒரு குடும்பத்தில் எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. கரெக்டாக இல்லையா? ஒரு இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம். நான் எல்லாம் எங்கள் வீட்டில் போட்டு காமிச்சேன், எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. எப்படி அந்த பையன் வந்து வெக்கப்படல, அவன் அதை அசிங்கமாக நினைக்கல இப்படின்னா இல்லையா, அவன் இறைவனுக்கு சொன்னான், அதெல்லாம் அவன் அதை பற்றி நினைக்கவே இல்லை அவன். ஏன்னா இப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க, நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ ஐ ஹோப் ஐ திங்க் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு ரெஸ்பாண்ட். ஏன்னா அவங்கள இன்னைக்கு கையாளுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து ஒர்க் ஃபீல்ட்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லையும் ஒரு ஃபேமிலிக்குமே கூட ஒரு சவாலான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஒரு வழிமுறை வழிகாட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி.